வணக்கம் ஓவியா. மதுரையில் முன்பகை காரணமாக புரோட்டா மாஸ்டரை தலையில் கல்லை போட்டு கொலை செய்த பலிதீர்த்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தம்பி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்துள்ளனர் காவல்துறையினர். காதல் கணவரின் உடலை பார்த்து கதறி எழுத மனைவி பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பிரதான சாலையில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவத்தை அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது ஓவியா. மதுரை மாநகர அண்ணாநகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கரும்பாலை பகுதியை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இசக்கிமுத்து இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக மணிமேலை என்ற மாட்டு சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலில் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த நிலையில் ஏற்கனவே தம்பி உதயகுமாருக்கும் இவருக்கும் முன்பகை காரணமாக தொடர்ந்து பிரச்சனை எழுந்து வந்த நிலையில் இவர் திண்டுக்கல்லில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த மாதம் தான் மீண்டும் மதுரைக்கு குடிவந்த அவர் மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள ஒரு உணவகத்தில் மாஸ்டராக வேலை செய்து வருகிறார் ஓவியா. இந்த நிலையில் வேலையை முடித்துவிட்டு அதாவது உலக தமிழ் சங்க வளாகம் முன்பாக நடந்து செல்லும் போது 3 பேர் கொண்ட கும்பல், அதாவது தம்பி உதயகுமார் உள்ளிட்ட 3 பேர் கும்பல் அவர் கல்லை கொண்டு தாக்கி சம்பவத்தில் சாலையில் கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவத்தால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தது ஓவியா. உடனடியாக காவல்துறையினர் சம்பவத்திற்கு அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் 3 பேர், அதாவது இசக்கிமுத்தை கொலை செய்த அதே பகுதியை சேர்ந்த பழனியப்பா, உதயகுமார் மற்றும் அவரது நண்பர் காளிதாஸ் ஆகிய 3 ஆரப்பாலை பேருந்து நிலையம் அருகே பதுங்கியிருப்பதாக காவல்துறை கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற காவல்துறை 3 கைது செய்து தற்போது அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஓவியா. மதுரையில் முன்பகை காரணமாக பழித்திருப்பதற்காக நடுரோட்டில் இளைஞரை தலையில் கல்லை போட்டு தன் தம்பியை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓவியா.